அலெக்ஸே, என்னடா சாமி? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. எனக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க. என்ன பண்றது? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணலாம் சொல்லு. சரி, எங்கேயாவது வெளியே போவோம். எங்க போறது? ஏசு சாமி பிறந்திருக்காராமே பெத்லகேம்ல, அங்க போவோமா? பெத்லகேமா? சரி போவோம். சரி, நான் வீட்டுல போய் சொல்லிட்டு பேக்கு வாட்டர் கேன் பணம் எல்லாம் எடுத்துட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் ஏன்டா ஸ்நாக்ஸ் வாங்க, இன்னைக்காச்சும் நீ வாங்கிட்டு வந்துடி. சரிடா. அலெக்ஸே, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியா? போலாமா? எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டேன், வா போவோம். வழி சொல்லுடா. உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. சரி வா, யார்கிட்டயாவது கேட்போம். சரி வா போவோம். அங்க பாரு, சூப்பரான கண்ணாடி போட்டு ஒரு அண்ணே வாராரு, அவர்கிட்ட போய் கேட்போம். அண்ணே கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பா சொல்லு. அண்ணே, பெத்லகேம் வரைக்கும் போகணும், கொஞ்சம் வழி சொல்லுங்கண்ணே. என்ன பெத்லகேமா? ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து திரும்ப அப்படியே இங்க வந்துருங்க. என்னண்ணே, பெத்லகேமுக்கு வழி கேட்டா நேரா இங்கே வர சொல்றீங்களேண்ணே. அண்ணே, பெத்லகேமுக்கு வழி பெத்லகேம் தானே, அதுக்குதான் நான் வழி சொன்னேன். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய தென்னை மரம் தெரியும். கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் ஒரு மரத்தையும் காணல. இவருக்கு கண்ணு தெரியலடா. நீ என்னப்பா இவ்வளவு குண்டா இருக்க, கொஞ்சம் கம்மியா சாப்பிடுப்பா. போய் இவர்கிட்ட வழி கேட்டோம். இப்ப எப்படிடா பெத்லகேமுக்கு போறது? அங்க பாரு, ஒரு அண்ணே வாராரு, பார்க்க டிசண்டா இருக்காரு, அவர்கிட்ட போய் வழி கேட்போம். அண்ணே 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 அண்ணே. தம்பி, யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே, பெத்லகேம் வரைக்கும் போகணும், கொஞ்சம் வழி சொல்லுங்கண்ணே. என்ன ராமசாமியா? ராமசாமியா? பெத்லகேம் இப்பதான் செத்து போயிட்டான், பாவம். அண்ணே, ராமசாமி இல்ல, ஏசுசாமி பிறந்த ஒரு பெத்லகேம், அதுக்கு வழி சொல்லுங்க. என்ன வெத்தலையா? என்கிட்ட சத்தியமா இல்ல. என்ன வெத்தலை பாக்கா? இரு, நான் போய் கேக்குறேன். அப்படி கேளு தம்பி, இந்த தம்பி மாதிரி கேட்கணும். நீ கேட்ட கேள்வி ஒண்ணுமே புரியல. வாடா, நான் அவங்க காதுல ஒண்ணுமே சொல்லலடா. முதல்ல கண்ணு தெரியாதவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இப்ப காது கேட்காதவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்ப என்னதான்டா பண்றது? அந்த ஒருத்தர் வாராரு, அவர்கிட்ட போய் வழி கேட்போம். அண்ணே ஒரு நிமிஷம். என்னப்பா சொல்லு. அண்ணே, பெத்லகேம் வரைக்கும் போகணும், கொஞ்சம் வழி சொல்லுங்கண்ணே. என்ன? நின்னா நிக்கல், உட்கார்ந்தா குந்தல். இப்ப நிக்கல் சொல்லு, இப்ப குந்தல். இவர் பைத்தியம்டா. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நிக்க கூட முடியலடா. ஏதாவது பஸ் வந்தா ஏறி போயிருவோம். இந்த ஒருத்தர் வாராரு, கடைசியாக ஒரு தடவையாவது அவர்கிட்ட போய் வழி கேட்போம். இன்னைக்கு எவனும் மாட்டுக்கானே. அண்ணே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னப்பா சொல்லு. ஏசுசாமி பிறந்த ஒரு பெத்லகேம், அங்க போறதுக்கு வழி சொல்ல முடியுமா? சரிப்பா சொல்றேன். இங்க பெத்லகேமுக்கு போறவங்க வாரவங்க எல்லாம் என்கிட்ட தான் வழி கேட்பாங்க. நான் தான் வழி சொல்லுவேன். இது வரைக்கும் படாத பாடுபட்டோம். ஏன்பா இப்படி வேர்த்தி இருக்கு? குடுப்பா, இந்த பேருக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு, கொண்டா, நான் வச்சிருக்கேன். பரவாயில்லைனே, இருக்கட்டும், நானே வச்சிருக்கேன். குடுப்பா, இதுல என்ன இருக்கு? தமிழ பண்பாட்டே உதவி பண்ணுகிறதா? கொண்டாப்பா, நானே உங்களை பெத்லகேமுக்கு கூப்பிட்டு போறேன். நீங்களே கூப்பிட்டு போறீங்களா? என் ஃப்ரெண்டோட கார் இருக்கு, அதை எடுத்துட்டு வர்றேன். காரா? சரி, வாரம். நான் கார் எடுத்துட்டு வர்ற வரைக்கும் இங்கு வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடுறேன். நல்ல வேலை, நாம நடந்து போகணும்னு பிளான் பண்ணுவோம், காரே வருது.
காலைல பத்திரை போறோம், இயேசுப்பா பாக்குறோம். என்னடா போனவன் ஆளவே காணோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பயமா இருக்குடா. நம்ம கிட்ட எதுவுமே இல்லடா, ட்ரெஸ் காசு எல்லாம் அவங்கிட்ட தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன தம்பி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? அக்கா, அக்கா, ஏன்பா கத்துறீங்க? எனக்கு காது நல்லா தானே கேக்குது. இது எத்தனை? இது 3. இது எத்தனை? இது 2. இது கூடவா எனக்கு தெரியாது? கண்ணு நல்லா தெரியுதுடா. நிக்கல் குந்தல், நிக்கல் குந்தல். யாருப்பா இவங்க? ஒருவேளை பைத்தியங்களா இருக்குமோ? 3மே ஓகே. கண்ணு நல்லா தான் தெரியுது, காதும் நல்லா தான் கேக்குது. என்ன ஏன்பா செக் பண்றீங்க? நீங்க எதுவுமே திருடிட்டு போக மாட்டீங்களே. என்ன பார்த்தா திருடி மாதிரியா தெரியுது, உங்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு. பெத்தலையனுக்கு போலான்னு வந்தோம். பெத்தலகேமா, நீங்க எதுக்குப்பா அங்க போறீங்க? இயேசுப்பா பிறந்திருக்காராமே, அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஏசப்பா பிறந்து 2025 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப போய் அவரை பார்த்தா அவர் அங்க எப்படி இருப்பாரு? அப்படின்னா அவர் அங்க இருக்க மாட்டாரா? அவர் எங்க தெரியுமா இருப்பாரு? என்னோட உள்ளத்துல, உன்னோட உள்ளத்துல, இங்க இருக்க எல்லார் உள்ளத்திலயும் இருக்காரு. இங்க பாருடா, இந்த அக்காவுக்கு வழி தெரியல. பெத்லகேமுக்கு வழி கேட்டா உள்ளத்துல இருக்காரு, இல்லத்துல இருக்காருன்னு சொல்றாங்க. உண்மையை நான்ப்பா சொல்றேன். நீங்க முழங்கால் போட்டு ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கன்னு சொன்னா உங்க எல்லார் உள்ளத்திலயும் வருவாரு. இது தெரியாம பெத்லகேமுக்கு இயேசு சுவாமிய பார்க்க போறேன்னு சொல்றீங்க. இயேசு உங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்திருக்காரு என்ற நற்செய்திய எல்லாருக்கும் சொல்லுவோம் வாங்க. சரிக்கா, நாங்களும் உங்களோடு வாரோம். நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிற இயேசுவை நம்முடைய செயல்கள் மூலம் பிறருக்கு வெளிப்படுத்துவோம். இயேசு கற்றுக் கொடுத்த அன்பு, இரக்கம், சாந்தம் போன்ற நற்குணங்களை வெளிப்படுத்துவோம். அடுத்ததாக நடனம், வடமாநில